பொதுவாக உப்பின் தன்மையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். உப்பு என்பது இன்று மலிந்து கிடைக்கின்ற ஒன்று. ஆனால் ஒரு நாட்களில் உப்பு என்பது மிகவும் நமக்கு கிடைக்க அரிய ஒரு பொக்கிஷமாக இருந்தது. இன்று தங்கத்தின் விலை ஒரு பவுன் 1,00,000 தாண்டி போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் தங்கத்தை கொடுத்து உப்பையெல்லாம் வாங்கியிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் வரலாறு இருக்கிறது. தங்கத்தை கொடுத்து உப்பை வாங்கின வரலாறு எல்லாம் இருக்கிறது. ரோமர்கள் தங்களுடைய இராணுவ வீரர்களுக்கு உப்பை சம்பளமாக கொடுத்திருக்கிறார்கள். அதான் சலாரியம் என்று அழைத்தார்கள். கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையின் 2 கண்கள் என்று இதை நாம் அழைக்க முடியும். கிறிஸ்தவத்தின் உயிர் மூச்சான வாழ்க்கை நெறிகள் என்று இதை நாம் சொல்ல முடியும். உப்பாக ஒளியாக இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சிறந்த கருத்துக்களை, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பு, இந்த உலகத்துக்கு வெளிச்சம் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்.